தெரிக்க விட்ட அமித்ஷா, தெரித்து ஓடிய ப. சிதம்பரம். இது வேற லெவல் சம்பவம். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான விவாதத்தில் பேசிய ப. சிதம்பரம், பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என பேசியதாக வெளியான செய்தி மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பேசிய இந்த பேச்சுக்கு இந்நாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தக்க பதிலடி கொடுத்துள்ளார். ப. சிதம்பரத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய அமித்ஷா, பாகிஸ்தானை காப்பாற்ற தப்ப வைக்க ப. சிதம்பரம் முயற்சிக்கிறாரா என கேள்வி எழுப்பிய அமித்ஷா, ப. சிதம்பரம் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் தருகிறார், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என ப. சிதம்பரம் கேட்டார். ஆதாரம் இருக்கிறது என தெரிவித்த அமித்ஷா, மேலும் பஹல்காம் தாக்குதலின் போது கைப்பற்றப்பட்ட தோட்டாக்களும் துப்பாக்கிகளும் FSL அறிக்கையுடன் ஒத்துப்போகின்றன. பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? முந்தைய அரசின் போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். மோடி அரசு மன்மோகன் சிங் அரசை போல் வேடிக்கை பார்க்காது என தெரிவித்த அமித்ஷா, மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாகியதற்கு காரணமே நேருதான். பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக காஷ்மீரில் 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா, மேலும் பாகிஸ்தானில் உள்ள அனைத்து பயங்கரவாதத்திற்கும் மூல காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் பிரிவினையை ஏற்காமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இருந்திருக்காது. 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியின் போது பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. ராஜ்யசபாவில் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, இதனால் சட்டம் நிறைவேற்ற முடியவில்லை. பிறகு கூட்டத்தில் இந்த சட்டம் நிறைவேறியது. பொட்டா சட்டம் பயங்கரவாதிகளுக்கு எதிரானது. யாரை காப்பாற்ற காங்கிரஸ் விரும்பியது? வாக்கு வங்கிக்காக பயங்கரவாதிகளை காப்பாற்ற காங்கிரஸ் முயன்றது என தெரிவித்த அமித்ஷா, மேலும் கடந்த 2004ஆம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சி காலம் முடிந்ததும் மன்மோகன் சிங், சோனியா அதிகாரத்திற்கு வந்தனர். முதல் வேலையாக அவர்கள் செய்தது பொட்டா சட்டத்தை ரத்து செய்ததுதான். யார் பலனடைவதற்காக இது ரத்து செய்யப்பட்டது? ராகுல் காந்திக்கு ஒரு சவாலை நான் விடுக்கிறேன். பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்ன செய்தீர்கள் என்பதை அவையில் தெரிவிக்க வேண்டும் என அமித்ஷா அனல் பறக்க பேசிய பேச்சு எதிர்க்கட்சிகளை வாயடக்க வைத்தது. ப. சிதம்பரம், பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என எழுப்பிய கேள்விக்கு, ப. சிதம்பரம் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் தருகிறார், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என ப. சிதம்பரம் கேட்டார். ஆதாரம் இருக்கிறது என ப. சிதம்பரத்தை ஓடவிடும் வகையில் அமித்ஷா கொடுத்த பதிலடி அமைந்திருந்தது.